வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வீட்லேயும் டூ வீலர், காரு, அப்புறம் லாரி, டிராக்டரு இது போன்ற வாகனங்கள், மோட்டார் சைக்கிள் எல்லாமே இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோ வார்மிங்கில் இருக்கிற லைட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ரெட் லைட் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட மின் விளக்குகள்லாம் பயன்படுத்தும் போது அதிகமான விபத்துகள்லாம் எதுவுமே பெரிதளவில் நடக்கல. வேகமாக போகிறாங்க, பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இரவு முழுதும் நல்லா வாகனங்களை ஓட்ட ஆரம்பித்தாங்க. நைட்டு ஃபுல்லாகவே தூக்கம் இல்லாமல் நல்லாவே ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆப்போசிட்டில் வாகனத்தை ஓட்டிட்டு வர ஓட்டுநருடைய கண்களை பாதிக்காதவர் ஆப்போசிட்டில் ஓட்டிக்கிட்டு வராங்க இல்லையா, லைட் போட்டு வராங்கல்ல, அந்த அளவுக்கு எல்லோ வார்மிங் லைட்டு இருந்தது, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் ஒயிட் லைட் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாரியில் கூட அதை பொருத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தனியார் பேருந்துகள் அதிகமாக இருக்குது. மினி ஆட்டோவில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாகனத்துலையும் வெள்ளை நிறம் கொண்ட ஒயிட் லைட்டை அதிகமாக கண்களை பாதிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா லைட் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. வெளிச்சத்தை பயன்படுத்துகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வாகனம் ஓட்ட முடியாமல் நிறைய வாகன ஓட்டர்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்கு நிறைய விபத்துகள் ஏற்படுத்துகிற சூழல் ஏற்படுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார் யூஸ் பண்ணுறவங்க, டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். லோ பீம் போடுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் எதிரே வரும் வாகனங்களுடைய, அதாவது லாரி, காரில் வரவங்களுடைய கண்கள் பாதிக்காத வரை லோ பீமில் போடுவோம். ரொம்ப லாங்காக போகும்போது ஹை பீம் போட்டுக்குவோம். ஆனால் இன்னைக்கு தனக்குன்னு தான் என்ன மாதிரி லைட்னாலும் போட்டுக்கலாம், என்ன டிசைனில் வேணால் லைட் அமைச்சிக்கலாம், யாரும் கேட்க முடியாது. பாருங்கள், ஆம்புலன்ஸுக்கு பயன்படுத்துகிற லைட்டெல்லாம் பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்இடியில். அது மட்டும் இல்லாமல் சைரன் வண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பயன்படுத்துகிற லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்இடியில். விஐபிங்களுக்கு பொருத்தப்படுற லைட்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கே பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ளூ அந்த ஒயிட் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் மினிஸ்டருங்களுக்குலாம் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண கார்களில் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பவர் இருக்கக்கூடிய லைட்டை பயன்படுத்திடுறாங்க. இதனால் பெரிதளவில் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். காரணங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள், அதாவது பேருந்து, லாரி, காரு, இரண்டு சக்கர வாகனம் இதில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் லைட் மூலியமாக அதிக விபத்துகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையே ஒரு பக்கம் மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, மறைமுகமான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது ஏன் நீதிமன்றமோ, காவல்துறையோ, ஆர்டிஓ சம்மந்த போக்குவரத்து துறையோ இவங்க ஏன் நடவடிக்கை எடுக்க முன் வர மாட்டேங்கிறாங்க? இவங்க உண்மையிலே சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு பயன்படுத்தலாமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆய்வை நடத்தி இவர்களுக்கு அதுக்கான சட்டபூர்வமான அபராதத்தை வச்சிங்க அப்படின்னா பல கோடிகள் பணம் அபராத தொகை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஸோ இது போன்ற சூழல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தயவுசெய்து சொல்கிறேன், போக்குவரத்து துறை, காவல்துறை அதிகாரிகள், நீங்கள் ஆர்டிஓ போக்குவரத்து துறை இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் நீங்களாம் களத்தில் இறங்கி ஒயிட் லைட் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கணும். ஏன்னா இரவு நேரங்களில் நிறைய வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் லாரி ஓட்டுநர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பேருந்து ஓட்டுநர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலை உணர்ந்து தயவு செய்து இரண்டு சக்கர வாகனங்கள், கார்கள், மினி ஆட்டோ, இது மாதிரி டாடா ஏசி இந்த மாதிரி வாகனங்களில் ஒயிட் லைட் பயன்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. போக்குவரத்து துறையும் காவல்துறையும் நீங்க மக்களுக்கு உண்மையாவே ஒரு நியாயமா ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா வாகனங்களை ஒயிட் லைட் பயன்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுட்டு ஒயிட் லைட் பயன்படுத்துறவங்க மேல நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் இல்லாம ஷோரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்டோட தான் வாகனங்கள் வருது, வெளியே வருது, அவங்களுக்கும் ஒரு லெட்டர் வைங்க. இது மாதிரி வரம்பு மீறும் ஷோரூம்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இப்போ பல விதமான டிசைன்ல லைட்டை போட்டுக்கிட்டு நிறைய வாகன ஓட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைட்டால வாகன ஓட்டிகளுடைய கண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண் மருத்துவரை போய் நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு நிமிஷம் நீங்கள் உன்னிப்பாக அந்த ஒயிட் லைட்டை பார்த்து இப்படி திரும்பினீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், பிளாங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆபத்து. ஆனால் எல்லோ வார்மிங்கில் இருக்கிற லைட்டில் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் அந்த இதை லைட்டை பார்த்துட்டே இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அந்தளவுக்கு தான் அந்த 7 வாட்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா லைட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சட்டத்தில். ஸோ இந்த அளவுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்துக்கும், மக்களுடைய பாதுகாப்புக்கும், மக்களுடைய உயிர் பாதுகாப்புக்கும் சட்டம் இயற்றியிருக்கிறாங்க போக்குவரத்து துறை மூலமாக. ஸோ போக்குவரத்து சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட விலக்குகள் எதுவோ அதை பொருத்தும்படி அவங்களுக்கு அறிவுறுத்தி அவங்கள தயவுசெய்து மற்ற வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்போட இருக்கிற வகையில் அவங்களுக்கு அறிவுறுத்துங்க. நன்றி. உங்கள் பகுதியில் சமூகத்தில் நடக்கிற ஒரு சில குற்ற சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.